ஒரு பூங்கா. அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமா இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனிச்சார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு அவர். கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது. ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார். என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு. கீழே விழுந்தா தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும், அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்துல எல்லாருமே கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாம நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசுல ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆயிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கத்துக்கிறான். ஒரு உண்மையை நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது, வாழ்க்கையில வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துட்டுதா அதுக்காக மனசு உடைஞ்சு போடாதீங்க, அதை ஒரு பாடமா எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காம வேணும்னா பாத்துக்கலாம், அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாத்திக்கணும், இதுதான் இதுல முக்கியம். ஒரு அலுவலகம், அங்க ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார், சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர். அவர் தனக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்துல நீங்க எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனா ஒரே விஷயம் என்னன்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படின்பாராம். இதை மேம்போக்கா பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனா உண்மை அப்படி இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அநேகமா எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் மறுபடியும் செய்யறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்யறது உண்டு. கணக்கு எழுதுறவங்களை பாருங்க, ஒரே தப்ப மறுபடியும் மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமா வந்தா பரவாயில்ல, தினமும் தாமதமா வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்யறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னன்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபக மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமா அமையணும். ஒரு மனிதர் அவர் தன்னுடைய 2 காதுலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, 2 காதுலையும் கட்டு போட்டுருக்கீங்களே அப்படின்னு விசாரிச்சார். ஒண்ணுமில்ல சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமா டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமா ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போதான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம். சூடா இருந்ததா, சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், 2 காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆளு மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னாரு இவர் எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்க. அதனால ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு ஊர்ல ஒரு சோதிடர் இருந்தார். அவர் எதிர்காலத்தை பத்தி அதிகமா சொல்லிட்டு இருப்பார். அவருடைய சோதிடத்தை எப்படியாவது பொய்யாக்கி போடணும் அப்படின்னு சொல்லி 2 இளைஞர்கள் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. அது குளிர்காலம். ஒரு இளைஞன் பெரிய கோட்டு ஒன்று சட்டைக்கு மேலே போட்டுக்கிட்டான். அந்த மேல் கோட்டுக்கு உள்ள ஒரு புறாவை மறைச்சி வச்சுக்கிட்டான். 2 பேரும் அந்த சோதிடர் வீட்டுக்கு போறாங்க. அவரை பார்த்தாங்க. இதை பாருங்க,
இந்த கோட்டுக்குள்ள ஒரு புறாவை மறைச்சு வச்சிருக்கிறோம். அந்த புறா இப்போ உயிரோட இருக்கா, இறந்து போச்சா, இதை நீங்க சொல்லணும். சரியா சொல்லிவிட்டா உங்க ஜோசியத்தை நம்புறோம் அப்படின்னாங்க. இவங்க மனசுக்குள்ள என்ன திட்டம்னா, புறா உயிரோட இருக்குன்னு அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்படியே கையால் அமைக்க அதை கொண்டுவிட வேண்டியது. புறா உயிரோட இல்லைன்னு சொல்லிவிட்டாருன்னா அப்படியே உயிரோட எடுத்து காட்டிவிட வேண்டியது. இதுதான் அந்த இளைஞர்களோட திட்டம். அவர் என்ன பதில் சொன்னாலும் அவர் சொல்றது பொய்ன்னு நிரூபணம் பண்ணிவிடலாம்ல, இதுதான் அவங்க நம்பிக்கை. இந்த சோதிடர் எல்லா வகையிலையும் தப்பிக்க முடியாதுன்னு அவங்க நம்பினாங்க. ஆனா அந்த சோதிடர் சொன்ன பதில் இவங்களை திகைக்க வச்சுட்டுது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்க கோட்டுக்குள்ள இருக்கிற புறா உயிரோட இருக்கா, செத்து போச்சா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அது உங்க கையில் இருக்கு. அது சாகவும் இல்லை, உயிரோடவும் இல்லை. அந்த பறவையின் வாழ்வும் சாவும் உங்க கையில் தான் இருக்குன்னார். இவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இந்த கதையும் நமக்கு ஒரு உண்மையை உணர்த்துது. இன்றைய இளைஞர்கள் எதிர்காலம்ங்கிற பறவையை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த பறவையின் வாழ்வும் தாழ்வும் அவங்க கையில் தான் இருக்கு. நமது வாழ்க்கைங்கிறது நமது கையில். நாம நல்லா இருக்கிறதும் இல்லாம போறதும் நாம தான் காரணம். தர்மர் அவர் ஒரு நாள் வீட்டு திண்ணையில உட்காந்துருந்தாராம். அப்போ தெருவில் ஒரு பிச்சைக்காரன் அந்த வழியா வந்திருக்கிறான். பிச்சை கேட்டிருக்கான். அந்த சமயத்தில் தர்மர் வேற ஏதோ வேலையா இருந்திருக்கிறார். அதனால பிச்சைக்காரனை பார்த்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டார். அவனும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். பீமன் இதை பார்த்துக்கிட்டு இருந்தான். உடனே அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு முரசை எடுத்துக்கிட்டு கிராமத்தை நோக்கி ஓடனான். முரசை அடிச்சுக்கிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். தர்மருக்கும் இது தெரிய வந்தது. அவருக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு உனக்குன்னு கேட்டார். பீமன் சொன்னான், நான் கிராம மக்களுக்கு ஒரு செய்தியை தெரிவிக்க போறேன் அப்படின்னா. என்ன செய்தின்னார். எங்க அண்ணன் காலத்தை வென்றுட்டார் அப்படிங்கிற செய்தியை சொல்ல போறேன்னா. நான் காலத்தை ஜெயிச்சுட்டேனா, எதனால் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டார். நீங்க பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொன்னீங்களே, அதனால தான் அப்படின்னா. அதனால என்னன்னார். நீங்க அவனை நாளைக்கு வான்னு சொன்னீங்க. நீங்க நிச்சயமா நாளைக்கு இருப்பீங்களா? அந்த பிச்சைக்காரனும் நாளைக்கு உயிரோட இருப்பானா? நாளைக்கு நீங்க இருந்தாலும் பிச்சை போடக்கூடிய மனோபாவம் உங்களுக்கு இருக்குமா? பிச்சை நிச்சயம் போடுவீங்களா? நாளைக்கு வரைக்கும் அவன் பிச்சைக்காரனாவே இருப்பாங்கிறது என்ன நிச்சயம்? நாளைக்கு உங்க சந்திப்பு நிச்சயம் நடக்குமா? அதனாலதான் நீங்க காலத்தை ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு நிச்சயமா நான் முடிவு பண்ணிவிட்டேன். அப்படி நீங்க நினைச்சதுனால தான் அவனை நாளைக்கு வர சொல்லியிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். இதை மற்றவங்களுக்கு சொல்லாம இருக்கலாமா? நேரம் ஆயிட்டுது, நான் உடனே ஊருக்குள்ள போய் இதை சொல்லணும். தாமதிக்க முடியாது. ஏன்னா இந்த நேரம் கடந்துட்டுதுன்னா அடுத்த நாழிகை எனக்கு கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை அப்படின்னு பீமன் சொல்லி முடிச்சுட்டு புறப்படுறதுக்கு தயாரானான். தர்மர் அவசரமா குறுக்கிட்டார். தம்பி, கொஞ்சம் பொறு, நான் தவறு பண்ணிட்டேன். பரிபூர்ண சுதந்திரம் பெற்ற மனிதன் தான் அப்படி பேச முடியும், அப்படி வாக்குறுதி தர முடியும். அந்த பிச்சைக்காரனை இப்பவே கூப்பிடு, ஏதாவது உடனே கொடுத்து அனுப்பி வச்சு விடுறேன். நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது யாருக்கு தெரியும் அப்படின்னார். இந்த கதையிலிருந்து நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நிகழ்காலம் ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கிறது. அதை தவற விடாமல் சரியா பயன்படுத்திக்கணும். கடந்த காலம்ங்கிறது திரும்பி வர போறது இல்லை. எதிர்காலம்ங்கிறது இப்ப நம்ம கிட்ட கிடையாது. அதனால நிகழ்காலத்தை தான் நாம பயன்படுத்திக்க முடியும். கொஞ்சம் தூரத்துல நாம நிக்கிறோம். எட்டத்துல இருந்துகிட்டு அவரை கவனிக்கிறோம். அவர் போன்ல பேசுறத, அவர் பேசுகிற வார்த்தைகள் என்ன அப்படிங்கறது நம்ம காதுல விழல. ஆனாலும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா அப்படிங்கிறத நம்மால யூகிக்க முடியும். மகிழ்ச்சியான செய்தியை பேசும்போது முகம் மலருது, புன்னகை பூக்குது. இதுல ஒண்ணு நீங்க கவனிக்கணும். தொலைபேசியில நாம பேசுறப்போ நம்மோட பேசுறவர் எதிரில் இல்லை. அவர் தொலைபேசி வழியா நம்ம குரலை மட்டும்தான் கேட்க போறார். நம்ம முகத்தை அவர் பார்க்க போறது இல்லை. அப்படி இருந்தோம், அப்ப நம்ம முகம் ஏன் மலரணும் அப்படின்னா இதுதான் உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அறியாமலேயே நம்ம உடம்பு செய்திகளை தெரிவிக்குது பாருங்க, அதுதான் உடல் மொழி. ஒரு மனிதர் தொலைபேசியில பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்க தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே அவர் நண்பரோட பேசுறாரா, மனைவியோட பேசுறாரா, குழந்தையோட பேசுறாரா, இல்ல மேல் அதிகாரி கிட்ட பேசுறாரா, அல்லது அவருக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் கிட்ட பேசுறாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கு காரணம் அவருடைய உடல் மொழி. இந்த உடல் மொழி கூட நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு பயன்படும். இதை பத்தியெல்லாம் கூட சில நிபுணர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கிறாங்க. அவங்க சில விவரங்களை சொல்றாங்க.
குறிப்பா ஒருத்தர் தன்னுடைய நாற்காலியில கிட்டத்தட்ட படுத்துக்காத குறையா உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, எதிர இருக்கிறவர் பேசுறது அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தமா. தலையை சொரிஞ்சிக்கிறது, வேற வேற திசைகளில் பார்க்கறது, கொட்டாவி விடுறது, கால்களை மாற்றி போட்டு உட்கார்றது, களைப்பா கை விரல்களை அப்படியே பின்னிக்கிறது, அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கறது, இப்படிலாம் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாம் கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வந்துடுறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அவருடைய சலிப்பு, சோர்வு, ஆர்வமின்மை இதுக்கு அடையாளங்கள். நம்முடைய பேச்சு அவரை சலிப்படைய வச்சுட்டதுன்னு அர்த்தம். அவர் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டாருன்னு பொருள். நம்முடைய பேச்சில் அவருக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் நாற்காலியின் நுனியில் அமர்ந்து உடலை முன்னுக்கு நகர்த்தி எதிர இருக்கிறவரின் கண்களை பார்த்துக்கிட்டே பேசினாலும் சரி அல்லது பேச்சை கேட்டாலும் சரி, உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு உள்ள பிடிப்பு அதிகரிக்கும். நாம் எப்படிப்பட்டவருங்கிறத நம்ம உடம்பும் நடை உடை பாவனையும் அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். உங்கள் உடம்பு, உங்கள் பார்வை, நடை, உட்கார்ற விதம் இதை வச்சுக்கிட்டே நீங்கள் பொறுப்புள்ளவரா, முரடரா, அலட்சியமானவரா, மரியாதை தெரிஞ்சவரா, அடக்கமானவரா, நம்பிக்கைக்கு உரியவரா, நாணயம் இல்லாதவரா, பயந்தவரா, திறமசாலியா, அப்பாவியா அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதனால் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கையில் சுலபமாக பல காரியங்களை சாதிக்க முடியும். ஒரு மனநல மருத்துவமனை, அங்கே ஒருத்தர் ஒரு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கார் ஓட்டுறது மாதிரி அப்படி பாவனை பண்ணிகிட்டு இருந்தார். ஸ்டேரிங்கை திருப்புறது மாதிரி, பின்னாடி வர்ற வண்டியை நிற்க சொல்கிறது மாதிரி, அப்புறம் இவர் ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு வழி விடுறது மாதிரி, இப்படிலாம் சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் மனநல மருத்துவமனையில். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர்கிட்ட கேட்டார், இவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு ஏன் அப்படி வந்தது நிலைமை அப்படின்னு சொல்லி அவர் விசாரித்தார். அப்போ அவர் விவரம் சொன்னார். வேற ஒன்றும் இல்லைங்க, இவருக்கு கார் ஓட்டணும்னு ஆசை ரொம்ப காலமா, அது நிறைவேறாமல் போயிட்டுது. அதுக்கப்புறம் அவர் மனநோயாளியை மாறிட்டார். இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. இங்கே அழைச்சிட்டு வந்ததுலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போ கார் ஓட்டுறது மாதிரிலாம் பாவனை பண்ணிகிட்டு இருப்பார், திருப்புறது மாதிரி பண்ணுவார், பின்னாடி வர்றவங்களுக்கு இடம் விடுவார், இப்படிலாம் செய்கிறார் அப்படின்னு விவரம் சொன்னாங்க. நீங்கள் சொல்லப்படாதா, இப்போ நீங்கள் கார் ஓட்டல, வெறும் நாற்காலியில் தான் உட்காந்துருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லப்படாதா அவருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அது முடியாதுங்க, ஏன்னா அந்த காரை கழுவுறதுக்காக அவர் தினமும் எனக்கு 10 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாராம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர். அதனால் வாழ்க்கையில் நாம் இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும். உடல் மொழிங்கிறது இப்போ ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அந்த தொலைபேசியில் பேசுகிறவங்கள தூரத்திலிருந்து பார்த்தாவே அவர் யாருக்கிட்ட பேசுகிறார், என்ன பேசுகிறாருன்னு தெரியும். நம்ம முகத்தை நல்லா வச்சுக்கணும். உடல் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த ஆரம்பித்தோம்னா எந்த முயற்சி பண்ணினாலும் அதில் வெற்றி நிச்சயம். குருகுல வாசம்ங்கிறது தெரியுமா? குருகுல வாசம் செஞ்சு படிக்கணும். ஆசிரியருங்கிறவர் ஆசிரமத்தில் இருப்பார். அங்கே போய் அவருக்கு தொண்டுகள் செய்யணும். துணிகள்லாம் துவைச்சி போடணும். தூங்கும்போது காலை பிடிச்சி விடணும். புழுக்கமாக இருந்தால் விசிறி மட்டை எடுத்து விசிறணும். அப்படியே அப்பப்போ அவர் சொல்லிக் கொடுக்குற பாடத்தையும் கற்றுக்கணும். அவர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கணும். இதுதான் குருகுல வாசம்ங்கிறது. இப்போ மாதிரிலாம் கிடையாது. ஆக குருகுல வாசம்ங்கிறது மனசையும் பண்படுத்தும், அறிவையும் பண்படுத்தும். அப்படி ஒரு பயிற்சி அது. அந்த காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் ஒரு குருகுலத்தில் படிக்க போனாங்களாம். ஏற்கனவே அங்கே ஒரு 15 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களையும் சேர்த்து மொத்தம் 20 பேர். எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கே தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 வருஷம் ஓடி போச்சு. எல்லாரும் ஊருக்கு திரும்ப வேண்டிய நேரம். ஆசிரியர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டார். இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்டார். அவங்க தாங்கள் எழுதி வச்சிருந்ததை சொன்னாங்க, கற்றுக்கிட்டதை சொன்னாங்க. அங்கே படிக்க வந்தவங்க எல்லாருமே புத்திசாலிகள். அது மட்டும் இல்லை, பல பேர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இளவரசர்களாக வேற இருக்கிறவங்க. அதனால் அவங்கக்கிட்ட அபாரமான கல்வி அறிவை எதிர்பார்த்தார். ஒருத்தன் தான் எழுதி வச்சிருந்த சரித்திர பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இன்னொருத்தன் தான் எழுதி வச்சிருந்த பூகோள பாடம் பூராவையும் படித்து காட்டினான். இப்படி ஒவ்வொருத்தராக அவங்க படித்தது என்னங்கிறத படித்து காட்டிவிட்டு போனாங்க. கடைசியாக தர்மர் வந்தார். பேசாமல் நிற்கிறார். தன் கையில் இருந்த ஓலைச்சுவடி கேட்டால் அவர் பிரிக்கவே இல்லை. ஆசிரியர் இவர்கிட்ட தான் அதிகமாக எதிர்பார்த்தார். ஆனால் இவரோ பேசாமல் நின்றுட்டு இருக்கிறார். நீ என்ன கற்றுக்கிட்ட சொல்லு, ஓலைச்சுவடியை பிரித்து படினார் அந்த முனிவர். தர்மர் அசையவே இல்லை. மெதுவாக சொன்னார், ஐயா,
நான் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தான், அதுதான் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக அமையும் அப்படின்னார். என்னது, என்கிட்ட 2 வருஷ காலமாக படிச்சு விட்டு கடைசியில் கற்றுக்கிட்டது ஒன்றே ஒன்று தானா அப்படின்னார் முனிவர். அவருக்கு ஒன்றும் புரியல. மற்ற மாணவர்களை விட இவர் பண்புகளில் உயர்ந்தவர், அறிவில் சிறந்தவர், வயசில் முதிர்ந்தவர். இவரே இப்படி சொன்னால் மற்றவங்க நிலைமை என்னத்துக்கு ஆறுது, அவங்க ரொம்பவும் கெட்டு போயிடுவாங்களே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். தர்மா, நல்லா யோசனை பண்ணி பதில் சொல்லு. 2 வருஷமா நீ கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு தானே நான் கேட்குறேன், அதை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுன்னார் முனிவர் கொஞ்சம் கோபமா. தர்மர் முகத்தில் எந்த மாறுதலுமே இல்லை. இல்லையா, 2 வருஷமா நான் கற்றுக்கிட்ட முக்கியமான பாடம் ஒன்றே ஒன்று தான்னார். இப்போ அந்த முனிவருக்கு கோபம் அதிகமாக வந்துடுது. ஏன்பா, உனக்கு வெக்கமா இல்லையா? உன்னை விட வயசில் குறைஞ்சவங்க எவ்வளவு பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு விரிவாக அவங்க படித்து காட்டினாங்க. நீயும் கூட நிறைய குறித்து வச்சிருக்கிற போல இருக்க, அதை ஏன் பிரித்து படிக்கக்கூடாது அப்படின்னார். ஐயா, நான் சொல்கிறது உங்களுக்கு ஏமாற்றமாக இருந்தால் என்னை மன்னிக்கணும். நான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், மற்ற எதையும் சொல்கிறதுக்கு விரும்பலைன்னார். மாணவர்கள்லாம் சிரிச்சுட்டாங்க. முனிவருக்கு கோபம் அளவுக்கு மீறி வந்துட்டு ஓங்கி அரைஞ்சு விட்டார் தர்மரை அவர் கன்னத்தில். தர்மர் கண்ணை செவந்து போட்டுது, கண்கள் கலங்கி போச்சு. ஆனாலும் அவர் அமைதியை இழக்கலை, தலை குனிஞ்சு நிற்கிறார். இவருடைய புடிவாதம் முனிவருக்கு இன்னும் ஆத்திரத்தை உண்டாக்கி விட்டது. இன்னொரு கண்ணத்திலே அரைஞ்சார். எல்லாரும் பயந்து போய் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. முனிவர் கத்துறார், அப்படி நீ கற்றுக்கிட்ட அந்த முக்கியமான பாடம் தான் என்ன, அதையாவது சொல்லு அப்படின்னார். ஐயா, அதை மட்டும் ஒரு ஓலைச்சுவடியில் தனியாக குறித்து வச்சிருக்கிறேன், இந்தாங்க, இதை நீங்களே படித்து பாருங்கன்னார். தர்மர் ஓலைச்சுவடியை நீட்டினார். முனிவர் அதை வாங்கி பிரித்தார், சத்தம் போட்டு படித்தார். என்ன எழுதியிருக்காருன்னா, எப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டாலும் நிதானம் இழந்து கோபத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு. இதான் அந்த ஓலைச்சுவடியில் அவர் எழுதி வச்சிருந்தது. அந்த ஒரு கணத்திலேயே முனிவரும் எல்லா மாணவர்களும் தர்மரை புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அவர் கற்றுக்கிட்டது ஏட்டு சுரக்காய் இல்லை, வாழ்க்கையில் பயன்படக்கூடிய முக்கியமான அனுபவ பாடம். முனிவர் கண்களில் கண்ணீர். தர்மரை அன்போடு கட்டி தழுவிக்கிட்டார். அப்புறம் சொன்னார், தர்மா, என்னை மன்னிச்சிரு, நீ மாணவன் இல்லை, ஆசிரியன். நான் இதுவரைக்கும் தெரிஞ்சிக்காத அனுபவ பாடத்தை நீ இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னாராம். அதனால் நிதானம் தவறக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஒரு ஆசிரியர் மாணவனை ஒரு கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சுட்டார். இவன் நிதானம் தவறல, அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தான். அவர் ஒரு தடவை அரைஞ்சதும் எப்படி உன்னால் நிதானம் தவறாமல் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்டாங்க நண்பர்கள். அவன் சொன்னான், நான் நிதானம் தவறி இருந்தா எங்கள் வாத்தியார் இன்னொரு கன்னத்துலேயும் அரைஞ்சிருப்பார், அது அதை விட பலமாக இருக்கும், அதனால தான் நான் அப்படி இருந்தேன் அப்படின்னு நானா. ஆக நாம தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்க்கையில நிதானம் தவறாமல் இருக்க வேண்டும், அதுதான் வெற்றியின் ரகசியம். ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம், இன்டர்வியூக்கு. ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்க, அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரிச்சப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் நடந்துகிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமா 2 தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாராம். 2வது என்னன்னா, இவர் நாற்காலியில தாராளமா இயல்பா சாஞ்சி உட்காராம நாற்காலி முனையில உட்கார்ந்துருந்தாராம். இந்த 2 விதமான செயல்பாடுகளும் இவர் அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்றது. 2வது, நாற்காலியில இயல்பா தாராளமா உட்காராம நாற்காலி முனையில் உட்கார்றது. பார்க்க போற வேலைக்கு அவசரம், பதற்றம் இது 2 இருக்கக்கூடாதான். அதனால மார்க் இருந்தும் சர்டிபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்கறவங்க நம்ம கிட்ட இருந்து என்னதான் எதிர்பார்க்கறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்க நினைக்கிறத அழகா தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்க திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வெளிப்படுத்துறதுக்கு உங்களால முடியுதான்னு பார்ப்பாங்க.
இதுக்கு என்ன செய்யறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏத்துக்க போற வேலையை நல்ல விதமா செய்ய முடியுமா உங்களால? அதை எந்தெந்த வழியில செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமா திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்ல இருந்து நழுவி போக ஆசைப்படாம செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏத்துக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காம எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தலைமைத்துவம், லீடர்ஷிப். 4 பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்துல நடந்துக்க தெரியுதா? ஏழாவது கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னன்னா வளைந்து கொடுத்தல், பிளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா அவங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்க கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது சுய அறிவு, செல்ஃப் நாலேஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தார், நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியா நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூக்கு வந்தவர் தானா, சும்மா என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால ஒரு நேர்காணலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போனா வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில ரொம்பவும் அடிபட்டு அல்லல் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்தார். மனசு ரொம்பவும் நொந்து போய் பேசினார். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்ததை விட மாடா பிறந்திருக்கலாம் சார் அப்படின்னார். திடீர்னு என்கிட்ட இப்படி சொன்னா அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னேன். உங்ககிட்ட வரணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன் அப்படின்னார். சரிங்க, இப்படி ஒரு யோசனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என் பையனுக்கு வேலை தேடுறேன் கிடைக்கல, பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறேன் கிடைக்கல, வீடு கட்டுறதுக்கு கடன் கேட்குறேன் கிடைக்கல. மாடா பிறந்திருந்தா இது மாதிரி கவலையெல்லாம் கிடையாதுல்ல, பேசாம வைக்கோலை தின்னுக்கிட்டு அசை போட்டுக்கிட்டே கடந்து விடலாமே அப்படின்னாரு அலட்சியமா. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன கருத்தை நானும் கொஞ்சம் அசை போட ஆரம்பிச்சேன் மனசுக்குள்ள. இப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது நாம எல்லாரும் மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு தான் விரும்புது. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், அப்புறம் மற்ற உயிரினங்கள் எல்லாமும் நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இயற்கையோட விருப்பம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இயற்கையோட அமைப்பை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அதை நாம நல்லா புரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் இந்த ஆள் சொன்னதை கேட்ட பிறகுதான் ஒரு முக்கியமான வேறுபாடு புரிஞ்சுது. அதாவது இந்த உலகத்துல உள்ள முக்கியமான பிரச்சனைகள் 6. அந்த 6 பிரச்சனைகளும் ஆடு மாடுகளுக்கு கிடையாது, மரம் செடி கொடிகளுக்கு கிடையாது. ஆனா மனுஷன் அந்த 6 பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. சரி, அந்த 6 பிரச்சனைகள் என்னென்ன தெரியுமா? முதல்ல இந்த ஆடு மாடுலாம் நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஆனா மனிதனுக்கு வீடு தேவைப்படுது. இது ஒரு வித்தியாசம். இப்ப 2வது பிரச்சனை என்னன்னா ஆடை பிரச்சனை. ஒரு கோழியோ சேவலோ நாம போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை இல்லையே அப்படின்னு கவலைப்படுறது இல்லை. ஆனா மனுஷனுக்கு அந்த கவலை உண்டு.
சரி, இப்போ மூணாவது என்னன்னு பார்த்தா கல்வி பிரச்சனை. ஒரு பசுமாடு கவலையோட நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். நீங்க அதுகிட்ட போய் ஏன் பசுமாடை கவலையோட நின்றுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறீங்க. என் கண்ணுக்குட்டிக்கு எல்கேஜியில் இடம் கிடைக்கல, டொனேஷன் கொடுக்கறதுக்கு கையில் பணமும் கிடையாது, சிபாரிசுக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல, இப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அந்த கவலை உண்டு. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பிரச்சனை. வேலை கிடைக்கலையே அப்படின்னு வேப்ப மரம் கவலைப்படுறதில்ல, ஆனால் மனுஷன் கவலைப்படுறான். ஐந்தாவது என்னன்னு பார்த்தா கல்யாண பிரச்சனை. எருமை மாடு பசுமாடு எல்லாம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டாலே இது பேப்பரில் மணமகன் தேவை அப்படின்னு விளம்பரமாக கொடுக்குது, அதெல்லாம் கிடையாது. ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பந்தமான பிரச்சனை. ஆடு மாடுலாம் பணத்தை சேமிக்கணும்னோ ஏதாவது நிதி நிறுவனத்தில் முதலீடு பண்ணணும்னோ நினச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல. பணத்தை எப்படி காப்பாத்துறது அப்படிங்கிற கவலையும் அதுகளுக்கு கிடையாது. குதிரை குளம்போட பிறக்குது, அதனால அது காடு மேடெல்லாம் கவலை இல்லாமல் தெரியலாம். ஆடு உடம்புல ரோமத்தோட பிறக்குது, அதனால அது குளிரை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் தான் ஒன்றுமில்லாமல் பிறக்கிறான். ஏன் இந்த பாகுபாடு அப்படின்னு கேட்டால் இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த சந்தேகத்தை ஒரு பெரியவர்கிட்டையும் கேட்டேன், அவர் சொன்னார் இதுக்கு பதில். அவர் இதே கேள்வியை இயற்கை கிட்ட கேட்டாராம். இயற்கை பதில் சொல்லிச்சான், வேற யாருக்கும் கொடுக்காத ஒரு வலுவான கருவியை, ஒரு பவர்ஃபுல் வெப்பன் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறேன்னு, அந்த கருவியை உபயோகப்படுத்தி அந்த 6 பிரச்சனையை மட்டும் இல்லை 6 கோடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கலாம். அது கருவி என்ன தெரியுமா? அதுதான் 6வது அறிவு. அதை உபயோகப்படுத்தினா காலுக்கு செருப்பு தயார் பண்ணிக்கலாம், குளிருக்கு போர்வை தயார் பண்ணிக்கலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படின்னு இயற்கை பதில் சொல்லிச்சான். அதனால நாம செய்ய வேண்டியது என்னன்னா இயற்கையை முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். இயற்கையின் படைப்பையே நாம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லையே, அதுதான் வேதனை. இந்த கதையை கேளுங்க. இப்போ நகரத்திலிருந்து ஒரு ஆள் கிராமத்துக்கு வந்தான். அங்கே ஒரு சிறுவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். நகரத்து ஆள் சொன்ன, எவ்வளவு அழகான பசு, அது சரி இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா. இதுக்கு அந்த பையன் பதில் சொன்னான், பசுமாட்டுக்கு கொம்பு இல்லாததுக்கு பல காரணங்கள் உண்டு. கண்ணுக்குட்டியாக இருந்தால் கொம்பு இருக்காது, பசு வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் தான் கொம்பு முளைக்கும், இது ஒரு காரணம். சில சமயம் வளர்ற கொம்பு எடுத்து விடுறது உண்டு, அது ஒரு காரணம். ஆனால் இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னு கேட்குறீங்க, அதுக்கு என்ன காரணம்னா இது பசு இல்லை குதிரை அப்படின்னானா. பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த காலம் 1920களின் கடைசி. அப்போ நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி இது. ஒரு கல்யாண மாப்பிள்ளை ரயிலில் இறங்க போறார். அவரை வரவேற்க ஒரு ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. மங்களூர்ல இருந்து இறங்குற அந்த மாப்பிள்ளை யார் தெரியுமா? ஒரு நாய். உண்மைதான், அந்த நாய்க்கு தான் கல்யாணம். சுதேசி சமஸ்தானத்து மன்னர்கள்ல ஒருத்தர் ஜூனாகட் மகாராஜா. அவரோட வளர்ப்பு நாய் ரோஷனாரா. அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டார். மாப்பிள்ளை தேடினார். மங்களூர் மகாராஜாவோட வளர்ப்பு நாய் ஒன்று இருந்தது, பேரு பாபி. இது ரெண்டுக்கும் கல்யாணம் நடத்த முடிவு பண்ணார். திருமணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டார். ஆயிரக்கணக்கான அழைப்புதழ்கள், பல சமஸ்தான மன்னர்கள், ஜமீன்தார்கள், பிரிட்டிஷ் அதிகாரிகள், பெரிய பணக்காரங்க, இப்படி நிறைய பேருக்கு அழைப்புதழ்கள் அனுப்பி வச்சாங்க. பத்திரிகையை பார்த்தவங்க எல்லாம் திகைச்சு போயிட்டாங்களாம். இருந்தாலும் என்ன பண்றது, ராஜாவே அழைக்கிறார், போகாம இருக்க முடியுமா? அந்த சமயத்துல நாட்டின் கவர்னர் ஜெனரலா இருந்தவர் இர்வின் பிரபு, அவருக்கும் ஒரு பத்திரிகை போயிருக்குது. வாங்கி பார்த்ததும் அவருக்கு பயங்கர எரிச்சல். உடனே குப்பை தொட்டியில போட்டுட்டாராம். மாட்சிமை தங்கிய பிரிட்டன் சக்கரவர்த்தியின் பிரதிநிதியான தன்னை கேவலம் ஒரு நாயின் திருமணத்துக்காக அழைக்கிறதா அப்படின்னு அவருக்கு ஆத்திரம். இருந்தாலும் கல்யாணம் பிரமாதமா நடந்துதான். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணுக்கு ஸ்பெஷல் குளியல், தண்ணீருக்கு பதிலாக வாசனை திரவியங்கள், பன்னீர், குளிச்சதுக்கு அப்புறம் அலங்காரம், வைர மாலை, முத்து மாலை, ஏகப்பட்ட அலங்காரம். மாப்பிள்ளையை அழைக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ராஜ குடும்பமே காத்துக்கிட்டு இருக்குது. அவங்களோட வளர்ப்பு நாய்கள் 250. அத்தனை நாய்களுக்கும் பட்டு துணி போத்தி இருக்குது, முத்து வடங்கள் அணிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் ராஜ நாய்கள். அதுகளையும் வீதியில நடக்க விடலையாம். அதுகளை சுமந்துக்கிட்டு போக அலங்கரிக்கப்பட்ட யானைகள் காத்துக்கிட்டு இருக்குதான். மாப்பிள்ளைக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? அது நடந்து வர்ற பாதை பூரா ரத்தன கம்பளம் விரிச்சிருக்குது. 2 பக்கமும் ராஜாங்க அதிகாரிகள் கைகட்டி நிக்கிறாங்க. அரசு படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை செலுத்துறாங்க.
அந்த நாய் ராஜ மரியாதையோடு நடந்து வருது, நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வருது. திருமண மண்டபத்துக்கு வந்து சேருது. அங்கே கல்யாணம் அமோகமாக நடக்குது. இந்த திருமணத்தை முன்னிட்டு அந்த ஜூனாகட் சமஸ்தானத்துக்கு 3 நாள் விடுமுறை வேற. கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஏக தடபுடலாக விருந்து, நாட்டியம் எல்லாம் பிரமாதமாக நடந்துதான். இந்த கல்யாணத்தில் கலந்துக்க வந்திருந்த மற்ற சமஸ்தானத்து மன்னர்கள், திவான்கள், அரச குடும்பத்தினர், இப்படி அவங்க 700 பேராம். அவங்க வந்து போகிறதுக்காக விசேஷ ரயில்கள்லாம் வேற விட்டுருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அந்த நாய் தம்பதிகளோட பெரிய பெரிய மன்னர்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்களாம். ஏர் கண்டிஷன் அறையில் அந்த தம்பதிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்துருக்கிறாங்க. கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைய ஆரம்பிச்சுட்டுது. வெளியில் துரத்தி விட்டாங்களாம். அந்த பெண் நாய் மட்டும் ராஜ போகங்களை அனுபவித்து வந்து தான். இந்த கல்யாணத்தை பார்த்துட்டு தொடர்ந்து மற்ற சமஸ்தானத்து மன்னர்களும் நாய் திருமணங்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். இது உண்மையில் நடந்திருக்குது. இப்படி அது இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்துதான். அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டுருக்கார் ராஜா. ஜோசியரே, என் மகன் வருங்காலத்தில் சிறந்த வாழ் வீரனாக வரணும்னு ஆசைப்படுறேன், வருவானாங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாராம். ஜோசியர் சொன்னார், மன்னா, உங்கள் புள்ள வாழ் வீரனாக வர்றது கஷ்டம். ஆனால் அவரும் உங்களை மாதிரியே நாய்க்குட்டிகள் பேரில் பிரியமாக இருப்பார், அதுகளுக்கு கல்யாணமும் பண்ணி வைப்பார் அப்படின்னாராம். அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கார் ராஜா. அரசே, உங்கள் பிள்ளைக்கு வாழ் மேலே உள்ள பிரியத்தை காட்டிலும் நாய் மேலே உள்ள பிரியம் அதிகம்ங்கிறதுக்கான அறிகுறி இப்போவே தெரியுது. நல்லா கவனித்து பாருங்க. அவர் வாழ்ன்னு கத்துறாரு அப்படின்னாரு. கவனித்து பார்த்துட்டு அப்படி எனக்கு காதில் விழலையே அப்படின்னாராம் மன்னர். அதனால தான் சொன்னேன், அவர் கத்துறது வாழ்ன்னு கத்தலை, வள்ளுன்னு கத்திக்கிட்டு இருக்கார், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம் அரண்மனை ஜோசியர். அங்கே ஒரு புதர் தெரியுது இல்லையா? இந்த புதருக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கு. அந்த பக்கமாக நான் போகிறப்போ வர்றப்போலாம் அது என்கிட்ட ஒம்பு வளர்க்குது, தகராறு செய்யுது, என் மேலே பாயுது, என்னை தாக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னுது. இதை கேட்டதும் அந்த குரங்கு சொல்லிச்சு, இனிமேல் கவலைப்படாத, இந்த தடவை நான் உன்னை காப்பாற்றுறேன்னுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த குரங்கும் கழுதியும் அந்த புதர் பக்கமாக போய்கிட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்தது மாதிரியே நடந்தது. இந்த சிங்கம் எதிரில் வந்தது, கழுதியை பார்த்தது, உடனே அது மேலே பாய ஆரம்பிச்சுட்டுது. அவ்வளவுதான். உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு தெரியுமா? கிடுகிடுன்னு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டது. அங்கே உட்காந்துக்கிட்டு கீழே அந்த கழுதியும் சிங்கமும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நேரம் கழித்து அடிபட்ட காயத்தோடு அந்த கழுதை மெதுவாக நடந்து வந்தது. குரங்கும் மெல்ல மரத்தை விட்டு கீழே இறங்கிச்சு. இப்போ கழுதை கேட்டுது, என்னை காப்பாத்துறேன்னு சொல்லிவிட்டு காலவாரி விட்டுட்டியே, நீ பாட்டுக்கு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டே, அது நியாயமானது. குரங்கு பரிதாபமாக அதை பார்த்துது. நான் மரத்து மேலே இருந்து நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். உன்னோட சத்தம் தான் அதிகமாக இருந்தது, அது நீ சிரிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுது, அதனால் நீ தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிவிட்டேன்னு. இன்றைக்கி பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கங்கிறத முகத்தை பார்த்து கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல, பேசுகிற பேச்சை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியறதில்ல. தோற்கிறவங்க கூட சிரிக்கிற மாதிரி முகத்தை வச்சுக்கிறான். இன்றைய மனிதர்கள்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள். பொய் முகங்களோட உலவுகிறவர்கள் தான் அதிகம். உண்மை முகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. கடவுள் இந்த உலகத்தை படைச்சுட்டு அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கியிருந்தாராம். அப்போ தான் அவருக்கு ஒரு உண்மை புரிஞ்சுதான், இந்த உலகத்தில் தங்கி இருக்கிறது எவ்வளவு இடைஞ்சல்னு. தினமும் மனிதர்கள் தேடி வந்து ஏதாவது புகார் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம், தண்ணி இல்லாமல் பயிர் காயுது, எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னாங்க. அவங்க போனதும் அதுக்கப்புறம் சில பேர் வந்தாங்க, நாங்கள் வந்து மண்பானை செய்கிறவங்க, நிறைய பானை செஞ்சு வச்சுருக்குறோம், மழை பெஞ்சால் எல்லாம் கரைஞ்சி வீணாக போயிடும், அதனால் இன்றைக்கி மழை பெய்யக்கூடாதுன்னாங்க. கடவுள் பார்த்தார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட குழப்பம், தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிட்டுது. எல்லாருடைய ஆசைகளையும் அவரால் நிறைவேற்ற முடியல, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை கேட்டார், என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னார். இது என்ன பிரமாதம், பேசாமல் இமயமலை அடிவாரத்தில் போய் உட்காந்துங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னாங்க. அங்கேயும் மனிதர்கள் வர ஆரம்பிச்சுருவாங்களேன்னார் கடவுள். சரி அப்படின்னா சந்திரனில் போயிருந்துக்கலாமேன்னாங்க. அங்கேயும் மனுஷன் குடி வர போகிறான் அப்படின்னார் கடவுள். வெகு தூரத்துக்கு அப்பால் உள்ள நட்சத்திர மண்டலத்துக்கு போயிடலான்னாங்க. இதெல்லாம் நிரந்தர தீர்வாகாது, நிரந்தரமாக இந்த மனிதனுடைய தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னார் கடவுள். ஒரு வயசான ஆள் வந்தார்,
கடவுளுக்கு காதோட காதா ஒரு வழியை சொன்னார். கடவுளுக்கு முகம் மலர்ந்தது. அதுதான் சரி, அப்படியே செஞ்சுடலான்னார். அந்த ஆள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? மனிதனால் அடைய முடியாத ஒரு இடம் இருக்கு, அது வேற எங்கேயும் இல்லை, அவனுக்கு உள்ளே இருக்குது. அங்கே போய் மறைஞ்சுங்க, அதுக்கப்புறம் மனிதர்களால் உங்களுக்கு தொந்தரவு இருக்காதுன்னார். மனிதன் நினைக்காத இடம் அதுதான். அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்காம வெளியில எங்கேயோ அது இருக்கிறதாக நினைச்சு வரட்டிக்கிட்டு அலையிறான் மனுஷன். உள்ளே இருக்கிற உண்மை புரிஞ்சா நாம தன்னம்பிக்கையோட தலை நிமிர்ந்து வாழலாம். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. இதை பாருங்க, நம்ம பையன் எங்க பணம் வச்சாலும் எடுத்து விடுறான், என்ன பண்றதுன்னாங்க அம்மா. அப்பா கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் சொன்னார், அவன் கண்ணில் படாத இடமா நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரே இடம் தான், அங்கே பணத்தை வை திருட்டு போவாதுன்னார். அது எந்த இடம்னு கேட்டாங்க. அதுதான் அவன் பாட புஸ்தகம், அதில் வச்சிரு, அவன் தொடவே மாட்டான். பாட புத்தகத்தை தொடாமல் பரீட்சையில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உள்ளே இருக்கிற உண்மையை தொடாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரை புத்தியை தீட்டுறது? கத்தியை தீட்டுன்னு சொன்னா ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம், புத்தியை தீட்டுன்னு சொன்னா எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில தேய்ச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான். ஐயா, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்றேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரை, இங்கேருந்து அதோ தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார், ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான். என்னங்க, நான் கேட்குறது உங்கள் காதில் விழுதா? அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லலை. உடனே அவன் மனசுக்குள்ளே முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியாக தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். இப்போ அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாழ்னார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி, இங்கேருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசித்தான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதிலை அப்போவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்னை திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரிச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்பா நீ எவ்வளவு வேகமாக நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால் சொல்ல முடியும்? அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம், அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்போ சொல்றார், தம்பி, அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்கெல்லாம் வாழ்க்கையில் அறிவாளியாராங்க, தீட்டாதவங்க கோமாளியாராங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது. நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோட வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார்.
அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேற ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்கு, அதோட வயசு 40. அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அரை பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால வாழ்க்கையில அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது நிச்சயம். சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒருத்தன் அந்த பக்கமா வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா, உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமா எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு கேட்டான் இவன். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரிச்சான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்கு, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் ராஜா கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னா உன்னை அழைச்சிட்டு போறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்றதும் அந்த இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், நம்மகிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாம இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போறதா போறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா அப்படின்னா. இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிடுறான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். 2 பேரும் அரண்மனையை நோக்கி போறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம பேசிக்க வேண்டியிருக்கு, சரியா தெளிவா முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்க போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பத்தி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடைச்சிரும். ஆனா அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால புதையல விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவா முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்க போய் குழப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சொல்ற நீ, என்கிட்டயா புதையலா, எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இத பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போற, நான் அதுக்கு ராஜா கிட்ட இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா, 20 லட்சம் ரூபா வாங்கி தரேன். மூளையை கொடுக்குறியா, 30 லட்சம் வாங்கி தரேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது. என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாரா இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்றது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்ற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதைஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாம அவதிப்பட்டு இருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை, அதனாலதான் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க.
இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்ற கதை இது. நம்ம கிட்ட இருக்கிற புதையலை நாம தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையல்ங்கிறது உள்ளே இருக்கு. ஆனா அதை வெளியில தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி. நம்ம கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சு ஓரமா உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சா முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில ஒரு டாக்ஸி நின்றுட்டு இருந்தது. அந்த பக்கமா வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா, உங்க வண்டியில பின் சீட்ல ஒரு மணி பர்ஸ் கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்ல அது காலி பர்ஸ் தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சிருக்கிறேன்னாரு டிரைவர். ஏன்னு கேட்டார் அவரு. இதுக்கு டிரைவர் சொன்னாரு, அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னார். ஒரு நண்பர் அவசரமா என்கிட்ட ஓடி வந்தார். அப்புறம் சொன்னார், என்னால் நம்பவே முடியல சார், என் பையனா இப்படி அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார். உங்க பையன் அப்படி என்னதான் செஞ்சுட்டான்னு கேட்டேன். என்னால முடியாத ஒரு காரியத்தை அவன் சுலபமா செஞ்சுட்டான் சார் அப்படின்னார். அது என்ன, உங்களால முடியாத காரியத்தை அவன் செஞ்சுட்டாங்கிறீங்க, அது என்ன காரியம்னு தான் சொல்லுங்களேன். என்ன, 5ஆம் வகுப்புல ஒரே தடவையில் பாஸ் ஆயிட்டான் சார், அதாவது ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆயிருக்கிறான் அப்படின்னார். மூச்சு வாங்க. கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதினவன் அவன், இவருக்கு மூச்சு வாங்குது. நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்யும் போது அது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. இப்ப சர்க்கஸ் பாக்குறோம், அங்க ஒருத்தர் அந்த இடத்துல தொங்குறார். அதை பாக்குறப்போ அது நமக்கு ஆச்சரியமா தெரியுது. ஏன்னா அது மாதிரி அந்த இடத்துல தொங்குறதுங்கிறது நம்மால முடியாத காரியம். நம்மால முடியாத ஒண்ண அடுத்த ஒருத்தர் ரொம்ப சுலபமா செய்யறப்போ நாம மருள்வது இயற்கை. இதைத்தான் தொல்காப்பியம் மருட்கை அப்படின்னு சொல்லுது. இந்த வியப்பு இருக்குதே, இது 4 வகையில ஏற்படுதான். அதையும் தொல்காப்பியம் தான் சொல்லுது. அது என்ன 4 வகை அப்படின்னா, முதல் வகை எப்படின்னா புதுமையான அரிய செயல்களை செய்வது. 2வது வகை என்னன்னா பெரிய செயல்களை செய்யறது. 3வது வகை எப்படின்னா மிக நுட்பமான செயல்களை செய்யறது. 4வது வகை ஆக்கம் தரும் செயல்களை செய்யறது. புதுமை, பெருமை, சிறுமை, ஆக்கமோடு மதினம் சாலா மருட்கை 4 அப்படிங்கிறது தொல்காப்பியம். இன்னைக்கு விஞ்ஞானம் புதுசா எதையோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் பார்க்கறப்போ ஆரம்பத்துல ஆச்சரியமா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பழகி போடுது. வானொலி பெட்டி புதுசா வந்தப்போ அதை சுற்றி எவ்வளவு கும்பல், ஒரு பெட்டி பேசுது அப்படிங்கிறது எவ்வளவு வியப்புக்குரிய விஷயம். இப்ப யாரும் வானொலி பெட்டியை ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறது இல்ல. வச்சிருந்தாதான் ஆச்சரியமா பார்ப்பாங்க சில பேர். இந்த காலத்துல எப்படி வச்சிருக்கிறாரேன்னு சொல்லி மாறா அதை அலட்சியமாவும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. மதினம் சாலா மருட்கை அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது பாருங்க, அதுல கருத்தாழம் உண்டு. எதை பத்தியும் போதுமான அளவு புரிஞ்சிக்காதப்போ ஒருத்தர் ஆச்சரியப்படுறார். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆச்சரியம் மறைஞ்சு போடுது. மிக நுட்பமான செயல்களும் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு அரிசியில ஒரு திருக்குறள் எழுதி காட்டுறாங்க, ஒரு முட்டை ஓட்டுக்குள்ள ஓவியம் தீட்டி காட்டுறாங்க. கருங்கல் சிற்பங்கள்ல எவ்வளவு நுட்பமான வேலைப்பாடுகள், அதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். இது மாதிரியே ஆக்கப்பூர்வமான செயல்களும் நம்மளை வியப்பில் ஆழ்த்தும். குப்பை கூலங்களை கூட வாழ்க்கைக்கு பயன்படுகிற பொருளா மாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல் நமக்கு ஆச்சரியத்தை தருது. இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாடிய 30 நூல்ல ஒரு பாட்டு வருது. ஆற்றல் பிறர் அறிதலின் ஆகம் கிளர்வு உறுதலின் கற்று அறிபாணர் கெழுமிய கோடலின் தோற்றம் உருகவே போற்றல் சால் வியப்பே. ஒருத்தருடைய ஆற்றல் தெரியாமல் இருந்தது, அவருடைய அரிய செயல்களை பார்க்கும் பொழுது வியப்பா இருந்தது, மனசுக்குள்ள கிளர்ச்சி. பாவலர்கள் இவர்கள் புகழப்பாடி மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுமாறு செய்கிறார்கள். ஆக எல்லா வகையிலுமே மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு வழிகாட்டுகிற ஒரு மெய்ப்பாடு தான் வியப்புங்கிறது. இன்னைக்கு இளைஞர்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சரியப்படுங்கள், ஆச்சரியப்பட வைப்பீர்கள். இந்த காலத்துல நம்ம எப்படி எல்லாமோ ஆச்சரியப்பட வைக்கிற அதிசய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஜெயிலுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. சிறை அதிகாரி அவனை ரொம்பவும் ஆச்சரியமா பார்த்தார். இவன் கேட்டான், ஏன் சார் அப்படி பாக்குறீங்க, நான் இப்ப இங்க வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டான். இதுக்கு சிறை அதிகாரி சொன்னார், நீ இப்போ இங்க வந்ததுல எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லப்பா, ஏற்கனவே நீ இங்கிருந்து விடுதலை ஆகி போய் 6 மாசம் ஆச்சு, இவ்வளவு லேட்டா திரும்பி வர்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியம் அப்படின்னாராம். இது ஒரு வகையான ஆச்சரியம். ஆனா வாழ்க்கையில வியப்புங்கிறது ஒரு தேவைப்படுகிற மெய்ப்பாடு. ஆச்சரியப்படுவோம், ஆச்சரியப்பட வைப்போம். அப்படி
இந்த உண்மையை புரிந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். ஒரு சின்ன பையன் வந்தான். அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்க வீட்டுல அம்மா புத்திசாலியா அப்பா புத்திசாலியா அப்படின்னு. அவன் அலட்சியமா நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்துல இது கூட தெரியாம இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊரா போய் சுத்தி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை புரிஞ்சு இருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமே அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமா ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்துல கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போறதுன்னு தீர்மானம் பண்ணி விட்ட, அதை நான் தடுக்கல, போயிட்டு வந்துரு. ஆனா போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போறப்போ ராத்திரியா இருந்தாலும் பகலா இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழல்ல தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்யறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போற வழியில புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போயிட்டே இருந்தான். 7வது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாம போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமே நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான். சரி, இதுக்கு மேல போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான். திரும்பி வர்றப்போ வழியில வேப்ப மரத்து நிழல்லையே தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியா வந்துட்டுது. 7வது நாள் வீட்டுக்கு சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமா திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயம்ங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால நீ தொடர்ந்து புளிய மரத்து நிழல்ல தங்கினாவே நோய்க்கு ஆளாயிட்டதுனால நல்ல பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால சுகமா வீட்டுக்கு சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணனேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பாத்தீங்களா அம்மாவோட புத்திசாலித்தனத்தை? அப்பா இருந்தா இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்க இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில எங்கேயாவது மரத்தடியில படுத்து தூங்கி விடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையா வாழறது எப்படிங்கிறத கத்து கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில இருந்த அந்த 10 ரூபாயை நைஸா எடுத்துட்டு வந்துட்டார். அவன் பையில தானே வச்சிருந்தான், அது தெரியாம எடுத்துட்டு வந்துட்டார். அவன் தூங்கிட்டு இருக்கான். எடுத்துட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பைய தடவி பார்க்கறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்ட விஷயத்த சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்குதான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடல, நான் தான் அதை உனக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன். இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடு பாக்கெட்ல கையை விட்டா அது ஓட்டையா இருக்கு. அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சு எடுத்துட்டு போட்டான். இப்ப அப்பா முகத்துல அசடு வழிஞ்சுதான். சில பேரை இப்படி சொல்றது உண்டு, அடுத்தவங்களை அனுசரிச்சு நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோட எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாதனாலேயே பல பேர் இன்னைக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியா இருக்கும், ஆனா வாழ்க்கை சரியா இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாதனாலதான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாம வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்ப தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். வார்த்தைகளை கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாம கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுறோங்கிறது முக்கியம், பேசுறப்ப எப்படி முகத்தை வச்சிருக்கிறோங்கிறது முக்கியம். அன்பா பேசினாலும் நல்லா இருக்கும். அப்படி பேசுறப்ப ஆதரவா அவர் தோள் மேல ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லா இருக்கும். 2வது விஷயம்,
இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்கிற வாக்குறுதி குறைச்சலா இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பா நிறைவேற்றணும். நாம ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பத்தி அபிப்பிராயம் சொல்றோம்னா அது ஆக்கப்பூர்வமா இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம சொல்றதை கேட்டுட்டு அவன் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமா இருக்கணும், முகம் மலர்ச்சியா இருக்கணும். மனுஷன் இருந்தா வருத்தம், கவலை, ஏமாற்றம் எல்லாம் இருக்கதான் செய்யும். அதெல்லாம் மனசுல இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துகிட்டு நம்ம முகத்துல இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பத்தி யாருகிட்ட பேசினாலும் வெளிப்படையா பேசணும், திறந்த மனசோட பேசணும். மூடி மறைச்சி முன்னு மூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை. ஆனா வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பத்தி எடுத்து சொல்லணும். அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பத்தி அவசியம் இல்லாம நாம பேச வேண்டியதில்லை. உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்களா, அப்படி அவங்க பேசுறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம். அது தானா போயிடும். ஒரு 4-5 பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம். ஆனா உங்க தமாஷ் அடுத்தவங்களை கேலி பண்றதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அது தேவையில்லை. உங்க செயல்பாடுகள் தெளிவா இருக்கட்டும். பாராட்டு தானா உங்களை தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசுல கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம இந்த குணத்தை எல்லாம் நம்ம கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் அனுபவசாலிகள் சொல்லி இருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை சரியா புரிஞ்சுக்கணும். அது முக்கியம். தப்பா புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க. ஒருத்தர் வந்தார். சார், அடுத்தவங்க தோள் மேல கைய போட்டுக்கிட்டு அன்பா பேசணும்னு சொன்னீங்க. அப்படிதான் பேசினேன். அவரு முதுக கூட தட்டி கொடுத்தேன். என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருகிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளி கிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமா. ஒரு ஆள் இருந்தான், நிறைய பணம் சம்பாதிச்சான். ஆனா செலவு பண்ண மனசு வரல, கருமி. அவன் என்ன பண்ணா, சேர்த்த பணம் பூராவையும் ஒரு மரத்தடியில புதைச்சி வச்சிருந்தான். வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மரத்தடிக்கு வருவான். புதைச்ச இடத்த ஆவலோட பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் போயிடுவான். அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு திருடன் வந்தான். இவன் புதைச்சி வச்சிருந்ததெல்லாம் எடுத்துட்டு போட்டான். இது தெரிஞ்சு போச்சு. அந்த கருமி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். இவன் புலம்பலை கேட்டதும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. என்ன விஷயம்னு விசாரிச்சாங்க. இவன் சொன்னான். ஒரு பெரியவர் கேட்டார், ஏப்பா வாரம் இந்த இடத்த பாக்குறதாக சொன்னியே, எப்பவாவது இதுல இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டார். நான் அப்பப்போ அதை பாக்குறது தான் வழக்கம், அதை தொட்டதே இல்லைன்னு. அவன் சரி அப்படின்னா இப்பவும் நீ அதே மாதிரி வாரம் ஒரு தடவை இந்த இடத்த பார்த்துட்டு போகலாமே அப்படின்னாராம் அந்த பெரியவர். அதுவும் சரிதானே. எவ்வளவு காலமானாலும் அவன் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ண போறதில்ல. அப்படி இருக்கிறப்ப உள்ளே பணம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஒருத்தர்கிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு அவர் பணக்காரரா ஏழையா அப்படின்னு முடிவு செய்யறது சரியில்லை. அந்த செல்வத்தை அனுபவிக்கிற திறன், பயன்படுத்துற திறன், அதை வச்சுதான் அவர் ஏழையா பணக்காரரா அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணணும். அதுதான் சரி. செலவு பண்ண தெரியாதவன் சேகரம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? தலைமுடியே இல்லாதவன் தாராளமா சீப்புகளை வாங்கி சேகரம் பண்றது மாதிரி தானே இது. சில சமயம் செலவு பண்ண நாம தயாரா இருந்தா கூட அந்த செல்வம் நமக்கு பயன்படுறது இல்லை. அரேபியாவில் ஒரு நகை வியாபாரி விலை உயர்ந்த முத்துக்களை எல்லாம் அவர் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சமயம் ஒரு பாலைவனம் வழியா போயிட்டு இருக்கிறார் ஒட்டகத்துல. அப்போ திடீர்னு கடுமையான புயல் வீச ஆரம்பிச்சுட்டுது. திசை தவறி இவர் எங்கேயோ வந்துட்டார். கூட வந்தவங்களையும் காணல, எங்க போனாங்களோ தெரியல. இவர் ரொம்ப பயந்து போய் அங்கே எங்கேயுமா அலைஞ்சு திரியிறார். வழியே தெரியல. பசி கடுமையாயிட்டுது. ஒட்டகத்து முதுகுல ஒரு மூட்டை இருந்தது. அதை பிரிச்சு பார்த்தார். உள்ள ஏதாவது இருக்கான்னு தேடி பார்க்கிறார். அது வரைக்கும் கண்ணுல தட்டுப்படாத அபூர்வமான ஒரு பை கண்ணில் பட்டுது. ஆஹா, அதுல ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஆவலா அதை பிரிச்சு பார்க்கிறார். அந்த பையில விலை உயர்ந்த முத்துக்கள் நிறைய இருந்துதான். அப்பதான் அவர் நினைச்சாராம், விலை உயர்ந்த முத்துக்கள் கூட சாப்பிடுறதுக்கு உணவாக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம்.
எந்த நேரத்துல எது நமக்கு தேவையோ அது நமக்கு தாராளமா கிடைக்கணும். அப்படி அது கிடைக்கிறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் பயன்படணும். அது நமக்கும் பயன்படலாம், நம்ம மூலமா அடுத்தவங்களுக்கும் பயன்படலாம். அதுதான் செல்வத்தின் பயன். ஒரு மரத்தடியில ஒருத்தன் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த பக்கமா வந்த இன்னொருத்தன் ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். இந்த இடத்துலதான் பூமிக்கு அடியில பணம் இருக்குது, புதைச்ச இடம் தெரியல, அதான் அழறேன் அப்படின்னா. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு, எந்த இடத்துல புதைச்ச அப்படின்னு கேட்டான் இவன். அது எப்படி எனக்கு தெரியும், புதைச்சு வச்சிருக்கிறவன் நான் இல்லையே, எங்க எழுத்து வீட்டுக்காரன் அப்படின்னானா இவன். ஒரு பல்கலைக்கழகம், அங்க ஒரு இலக்கிய பேராசிரியர், அவர் பாடம் நடத்திட்டு இருந்தார். ராபர்ட் பிரவுனிங் எழுதிய கவிதைகளை பத்தி சொல்லிட்டு இருக்கிறார். மாணவர்களும் ரொம்ப அக்கறையா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கவிதையை பத்தி சொல்லும்போது அந்த பேராசிரியருக்கே ஒரு சந்தேகம். அதாவது அந்த கவிதையின் சரியான அர்த்தம் என்னங்கிறதுல சந்தேகம். பேராசிரியர் யோசனை பண்ணார். அந்த கவிதையை முழுசா புரிஞ்சுக்க முடியல. அதனால மாணவர்களை பார்த்து சொன்னார், மாணவர்களே, ஒரு நாள் பொறுத்துங்க, இந்த கவிதையை எழுதின கவிஞர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறார். இன்னைக்கு சாயந்தரம் நான் அவரை நேரிலேயே போய் பாக்குறேன், பார்த்து இதுக்கு என்னங்க அர்த்தம்னு கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னாரா. அன்னைக்கு சாயந்தரமே அந்த பேராசிரியர் கவிஞரை தேடிட்டு போயிட்டார். கவிஞர் அவங்க வீட்டுல அவர் பாட்டு உட்காந்துருந்தாராம். இவரு போய் அவர் முன்னாடி உட்கார்ந்தார். அப்புறம் கேட்டார், ஐயா, அந்த கவிதையின் முழு பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். எந்த கவிதை அப்படின்னாராம் அவரு. இவர் அந்த கவிதையை சொல்லியிருக்கார். கவிஞர் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னாராம், பேராசிரியரே, நீங்க கொஞ்சம் தாமதமா வந்துட்டீங்கன்னாராம். இவருக்கு ஒன்னும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, நான் தாமதமா வந்துட்டேனா? நீங்க தான் உயிரோடு இருக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது நான் தாமதமா வந்துட்டேன்னா அது எப்படி அப்படின்னு இவர் குழம்பி இருக்கிறார். இப்ப கவிஞர் சொன்னாராம், ஐயா, நான் உயிரோட இருக்கிறேன்னா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை. நான் அந்த கவிதை வரிகளை எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. இப்போ ஒரே ஒருத்தருக்கு தான் அதோட அர்த்தம் தெரியும் அப்படின்னாராம். பேராசிரியர் யோசனை பண்ணிருக்கார். அப்படின்னா அந்த ஒருத்தர் கவிஞர் ராபர்ட் பிரவுனிங்கை தவிர வேற யாரா இருக்க முடியும்? இவர் தான் அப்படிங்கறத அவர் மனசுல நினைச்சுக்கிட்டார். அதனால சொன்னார், ஐயா, நான் தாமதமா வரல, அந்த கவிதையின் பொருள் என்ன அது சொல்லுங்கன்னார். பேராசிரியரே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் இந்த வரிகளை எழுதினப்போ 2 பேருக்கு அதோட அர்த்தம் தெரிஞ்சிருந்தது. அந்த 2 பேர் யாருன்னா, ஒருத்தர் ராபர்ட் பிரவுனிங், அதாவது நான், இன்னொருத்தர் கடவுள். இப்போ அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நானே இதை பத்தி பல தடவை யோசனை பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப அழகானது, ஆனாலும் ரொம்ப வழுக்கலானது. அதை பிடிச்சிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே காத்து மாதிரி அது உங்ககிட்ட இருந்து ஓடி போயிடுது. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. நிச்சயமா நான் தான் இந்த வரிகளை எழுதியிருக்கிறேன். அதுல அர்த்தம் இருக்குங்கிறது எனக்கு தெரியும், அதை நான் உணர்றேன். ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும், எனக்கே கூட அதை என்னால விளக்க முடியல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அதை நான் விளக்க முடியும் அப்படின்னு அந்த கவிஞர். அனுபவிக்கப்படக்கூடிய எல்லாமே விளக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, விளக்கப்படும் எல்லாமே அனுபவிக்கப்படக்கூடிய ஒன்றல்ல அப்படிங்கிறது ஞானிகளுடைய கருத்து. அதுக்காக தான் அந்த சம்பவம். வாழ்க்கையில நீங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டே இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒருபோதும் அடைய முடியாத பரிமாணங்கள் இருக்கிறதுனாலதான் அது அலுப்பு தட்டாம இருக்குது. உங்களால நிறைய அனுபவிக்க முடியும், இருந்தாலும் நீங்கள் அனுபவித்து அறிந்த விஷயங்கள் கூட வார்த்தைகளால விளக்கப்பட முடிவதில்லை அப்படிங்கிறது பெரியோர் சிந்தனை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு தெரிஞ்ச பேராசிரியர் ஒருத்தர் 1 மணி நேரம் ரொம்ப விவரமா வகுப்பு எடுத்தார். கடைசியா சொன்னார், மாணவர்களே, ரொம்பவும் எளிமையா விளக்கமா எல்லா விவரமும் சொல்லி இருக்கிறேன். அதனால இதுல உங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் கேட்க வேண்டிய கடமை கேட்கிறேன். இதுவரைக்கும் நடத்தினதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் அப்படின்னு எழுந்திரிச்சு நிக்கிறான் ஒருத்தன். என்னன்னு கேட்டாராம். இதுவரைக்கும் நீங்க என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னானா அவன். பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தறதுக்கு கூட முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை. ஆனா அப்படி ஒரு விருந்துல ஆளா போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பார்ல உப்பு இல்ல, ரசத்துல காரம் இல்ல அப்படின்னு குறை சொல்லிட்டே வர்றது இருக்கு பாருங்க. அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து மணமக்களை ஆசீர்வதிக்கணும், இப்படித்தானே போட்டிருக்கோம்.
குடும்பத்தோட வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில. ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும். எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியா கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நாம தான் அனுசரிச்சு நடந்துக்கணும். நாமளா போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிகை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனா அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்துல கல்யாணம், பிறந்த நாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேற எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனா அமைதியா பொறுமையா போய் உட்காரணும். அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு நிக்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துகிட்டு இருந்தா அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்க சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமா வைக்க வைக்க நாம பாட்டு எடுத்து உள்ள தள்ளிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பி போடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்க சாப்பாட்டையே நீங்க கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில என்ன இருக்கு, பக்கத்துல இருக்கிறவர் எதை அதிகமா சாப்பிடுறார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. நீங்க மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கடமா இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காம நீங்க பாட்டு எழுந்திரிச்சு போக கூடாது. பக்கத்துல உள்ளவங்க உங்களை எழுந்திரிக்க சொன்னா எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகள்ல சாப்பாட்டை வீணாக்குறதே ஒரு நாகரிகமா போட்டுது. இந்த காலத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்குறது எவ்வளவு பெரிய மோசம்ங்கிறத நினைச்சு பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறது தான் முறை. விருந்துல இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்றாங்கல்ல, அதாவது உணவு வகைகளை எல்லாம் பொதுவா ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதுல கூட சில பேர் தேவைக்கு அதிகமா எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்குறாங்க. சில சமயம் வந்து கடைசியா சாப்பிட போறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காம போகலாம். அதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூட நாகரிகம் தெரியாம இருக்கிறோம், இதை போய் பெருசா சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம். அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையா வணங்கி உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையா வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவரு சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கல, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சுதான் அந்த ஆளு எப்படிங்கிறத நாம முடிவு பண்றோம். ஆளுமைன்னு சொல்றோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமா இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில காட்டிக்க முடியாம இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி எதுலையும் ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா உணர்ச்சிகள்ல ஏற்றத்தாழ்வு அதிகமா இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியா இருப்பாங்க, சில சமயம் சோகமா உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னன்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு
இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும், எல்லாம் சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மன தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுபடுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம். பிறர் தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினைச்சு செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்றாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதுல எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால வாழ்க்கையில முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்க கிட்ட எல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமா இருக்குமா. அடுத்தது என்னன்னா சோர்வு உடைய ஆளுமை. எதுலயும் உற்சாகம் இல்லாம சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதுல எல்லாம் ஈடுபாடு இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒண்ணு. அடுத்தவங்க மேல விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அதை அப்படியே வெளியில காட்டாம அதே சமயம் அமைதியான முறையில வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாம கம்முன்னு இருந்துகிட்டே நினைச்சதை நிறைவேற்றிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமா இருக்கிறதுனால அகம்பாவம், புடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் அளவுக்கு அதிகமா போயிட்டதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில மனவியாதிகள் வருமா. அதனால இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசுல ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமா செத்து போனா தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பாக்குறேன் அப்படின்னாராம். ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரியா வந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு, இனிமே நமக்குள்ள எந்த சம்பந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சிட்டு வந்துட்டேன்னா. நண்பர்கள்னு இருந்தா கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு. கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாங்க. அதை பத்தி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு. முதல் விஷயம் என்னன்னா, உங்க நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்க, அல்லது உங்க கைப்பட கடிதம் எழுதுங்க. அதாவது நேரடி தொடர்பு முக்கியம். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமா நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்க சொல்ற செய்தி அப்படியே போய் சேராது, அது சேதமாயிடும். கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க, அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும். இது ஒரு யோசனை. ரெண்டாவது யோசனை என்னன்னா, நீங்க ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்க நண்பரையும் சேர்த்துக்குங்க, அவருக்கும் அதுல ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க. மூணாவது யோசனை, நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும். சின்ன சின்ன செயல்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் நமக்கு எதுவும் செய்யலையே, நாம எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாலாவது யோசனை என்னன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்க நண்பருக்கு ஒரு பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுங்க. நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு ஒரு மன நிறைவை உண்டாக்குமா. ஐந்தாவது யோசனை, உங்க நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார், நீங்க உடனே அவசரப்பட்டு நீ செய்யறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. அவர் அதை செய்யறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆறாவது யோசனை, உங்க நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையா கேளுங்க. அவர் சொல்றத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல விரும்புறத புரிஞ்சுக்கணும், அவர் சொல்ல முடியாம தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி 3 விதமாவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஏழாவது யோசனை என்னன்னா, உங்க நண்பர் உங்ககிட்ட ஏதோ ஒரு கருத்து சொல்றார், அது உங்களுக்கு பிடிக்கல, அதுக்காக உடனே நீ சொல்றது சரியில்லை, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர் சொல்றதை கேட்கணும், பொறுமையா சிந்திக்கணும், அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். இப்படிலாம் நடந்துகிட்டா நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு, அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு. ஒருத்தர் சொன்னார், அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர்,
நாங்கள் 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படின்னு கேட்டேன். எங்கள் நட்பு கெட்டுப்படக்கூடாது இல்லையா, அதனால தான் அப்படின்னாரு இவர். ஒரு சிகை அலங்கார கூடம். ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர், எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள வர்றார். அவர் ஒரு பெரிய மனிதர். அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார். அவரை பார்த்த உடனே எங்கள் வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவரை சுற்றி நின்றுட்டாங்க. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார், வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார். ஏன்னு கேட்டாங்க. நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும், அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார். உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் வரிசையில் காத்திருக்க கூடாது, நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர், உங்களுக்கு நேரம் முக்கியம், அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை அவர் கேட்கல. தோழர்களே, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் வரிசையாக தான் வரணும், அதுதான் முறை. வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். நாம எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார். இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார். தன் சட்டை பையில் இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் அங்கே இருந்தவங்களால இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார். ஐயா, இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது, நான் தான் போக வேண்டிய முறை. உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நான் முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார். அவர் மறுபடியும் சொன்னார், ஐயா, நீங்கள் வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல, சரி, ஆனால் என்னுடைய முறையை மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன், இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார். அங்கே இருந்த மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரிய மனிதர் பார்த்தார், சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் மாவீரர் லெனின். ரஷ்யாவில் கிரெம்ளின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது. எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுறதுல என்ன பிரயோஜனம்? நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில் கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான். அவங்கள ஒருத்தர் தான் லெனின். வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு, உயர்ந்த பண்பு. இன்னைக்கு பல இடங்கள்ல அது நமக்கு தேவைப்படுது. ஒரு ரேஷன் கடை வாசல், கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வரிசையில் நின்றுட்டாங்க. கடைசியா வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போறதுக்கு முயற்சி பண்றார். ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. கடைசியா போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. அது அவர் காதுல வாங்கல. முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து அவரை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க. நிறுத்திவிட்டு சொன்னாங்க, இதை பாருப்பா, நாங்க இருக்கிற வரைக்கும் நீங்க முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க. இப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் இங்க பின்னாடி நிக்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம். ஏன்னு கேட்டிருக்கிறாங்க. நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா. ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சு விடுறாருன்னு வச்சுங்க, உடனே நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்றது ஒரு வகை. அதுக்கு பதிலாக எது சரின்னு அவர் புரிந்து கொள்ள உதவி செய்யறது இன்னொரு வகை. இந்த 2வது வகை இருக்கு பாருங்க, நிர்வாக இயல்ல இது ரொம்ப முக்கியம். அலுவலகத்தில் வேலை பார்க்குற ஒருத்தர் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? சக ஊழியர்கள் கிட்ட எப்படி பழகணும், மேலதிகாரிகள் கிட்ட எப்படி பழகணும், தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க கிட்ட எப்படி பழகணும், வாடிக்கையாளர்கள் கிட்ட எப்படி பழகணும், இவங்க எல்லார்கிட்டையும் செம்மையான உறவை ஏற்படுத்திக்கிறது எப்படி. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற பாடம் தான் இன்டர் பர்சனல் ஸ்கில், திறமையான உறவு அப்படிங்கிறது. எந்த வேலையில் இருந்தாலும் சரி, இந்த உறவுகளை வளர்க்கும் திறன் உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்க. மற்றவங்க கிட்ட உறவை பலப்படுத்திக்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த ஒரு தடையையும் சுலபமாக தாண்டி செய்கிற தொழிலில் முன்னுக்கு வந்துடலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் ஒரு கணக்கெடுப்பு பண்ணி பார்த்தாங்களாம். பார்க்கிற வேலையில் எது மாதிரி குணாதிசயம் உள்ளவங்க வேகமாக முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கணக்கெடுப்பு. வெவ்வேறு துறையில் வேகமாக முன்னுக்கு வந்திருக்கிற பல பேரை சந்தித்து இந்த சர்வேயை நடத்தி இருக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிற உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தால் அது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பற்றிய அறிவு 35% இருந்தால் போதுமா. ஆனால் உறவுகளை வளர்க்கக்கூடிய திறன், இன்டர் பர்சனல் ஸ்கில்லு 65% வேணும்.
இப்படி உள்ளவங்க சீக்கிரம் முன்னுக்கு வந்துடுறாங்களாம். அதனால ஒருத்தருக்கு வேலை சரியா புரியலைன்னா கூட விவரமா மற்றவங்க கிட்ட பழகிறது எப்படின்னு புரிஞ்சா போதும், அவர் முன்னுக்கு வந்துடலாம். அலுவலகங்கள்ல மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் இது ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளேயும் இது ரொம்ப முக்கியம், வீட்டுக்கு வெளியேயும் இது முக்கியம். அடுத்தவங்க கிட்ட பழகிறது எப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது. இன்னைக்கு ஆயுதங்களால காயப்படுத்தி கொள்ளுகிறவர்களை விட வார்த்தைகளால காயப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தான் அதிகம். பெரியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க இந்த பூமியில பிறந்ததன் அர்த்தம் பூர்த்தி ஆகணும்னா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனால் யாரையும் புண்படுத்தி விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறார். அவர் சொல்லுவார், எனக்கு இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் ரொம்ப அதிகம் சார். சக ஊழியர்கள் கிட்ட ரொம்ப சுமூகமாக நடந்துக்குவேன். என் கூட வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அந்த சமயத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருவேன் சார் அப்படிம்பார். நான் அவர்கிட்ட சமீபத்தில் அப்படி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். செஞ்சுருக்கேன் சார். போன வாரம் புதன்கிழமை ஆஃபீஸில் என் பக்கத்து சீட்டுக்காரருக்கு வயிற்று வலி. உடனே நான் மெடிக்கல் லீவ் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னார். ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால இளவரசனை பக்கத்தில் இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணார் தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, நீ என்ன பண்ற, இப்பவே பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போ, நடு காட்டில் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்கே என்னென்ன சத்தம்லாம் உன் காதில் விழுதுன்னு கவனிச்சு கேளு. உன் காதில் விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சு கேட்டான். அதுக்கப்புறம் குரு கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டுல நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியா கேட்கல, அதனால மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கி இருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனான். ஒரு இடத்துல உட்காந்தான். கொஞ்ச நேரம் உன்னிப்பா கவனிச்சு கேட்டான். சில நாள் கழிச்சு குரு கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான். தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரிச்சார். நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்கே இரு, முழுமையா கவனமா கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது. ஒண்ணுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனான். மௌனமா ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்துல ஆழ்ந்துட்டான். சில நாள்ல அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குரு கிட்ட ஓடனான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால பூமி சூடாகிறப்ப எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லெல்லாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்பதான் திருப்தி ஏற்பட்டுதான். இளவரசனை பார்த்து சொன்னார், இதை பாருப்பா, இப்பதான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் இதயம் பேசுகிற மௌன மொழிய மௌன வார்த்தைகளை கேட்கிறானோ அவன் தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையா உணர்றானோ அவன் தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதல வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டுல எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்து அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது. வாயால பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுல தான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகள்ல அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும். அப்படி இருந்தா அடிக்கடி ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்க ஒரு சிறைச்சாலையில 3 கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா.
அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு சொல்றான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. ஒரு நண்பர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். மனித உறவுகள் பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தார். அமெரிக்காவில் தந்தை மகன் உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்கறதுக்கு அவர் ஒரு கதையை சொன்னார். ஒரு அப்பா பகல் பூராவும் அலுவலகத்தில் வேலை, ஓடி ஆடி உழைச்சிக்கிட்டு களைச்சி போய் ராத்திரி 10 மணிக்கு மேலே வீடு திரும்பினான். வீட்டு வாசல்ல அவரோட மகன் காத்துக்கிட்டு இருக்கிறான், இன்னமும் தூங்கலை. அப்பா வாசல்லையே தடுத்து நிறுத்தி, அப்பா உனக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறான். ஏற்கனவே ஆபீஸ் பிரச்சனைகளால் அழுத்து போய் திரும்புகிற அப்பாவுக்கு கோவம் வந்துடுச்சு. என்னடா இப்படிலாம் கேளுன்னு உங்கள் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் சட்டையை கட்டி மாட்டி விட்டு குளிச்சு விட்டு மறுபடியும் வெளியில் வந்து உடையை மாற்றுகிற சமயம் அப்போ மறுபடியும் மகன் உள்ளே வந்து நிற்கிறான் அவர் முன்னாடியே. அப்பா உனக்கு எவ்வளவு சம்பளங்கிறான் மறுபடியும். அப்பாவுக்கு எரிச்சல் அதிகமாயிட்டுது. மணிக்கு $20 போதுமா அப்படின்னார். அப்படின்னா எனக்கு ஒரு $10 தர முடியுமா மகன்? இதுக்கு தான் என் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டியா? 2ஆம் வகுப்பு படிக்கிற உனக்கு எதுக்குடா $10 அப்படின்னு கத்தி விட்டு தொலைக்காட்சி பெட்டியின் முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு ஏதோ நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சுட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மகன் வந்து நிற்கிறான். அப்பா ப்ளீஸ் எனக்கு ஒரு $10 கொடுக்க முடியுமா? மகனுடைய கண்களில் கண்ணீர். என்னடா அவன் கண்ணீரை காட்டி காரியம் சாதிக்கலாம்னு பார்க்குறியா? ஒரு காசு கூட கொடுக்க மாட்டான் போ அப்படின்னு விரட்டி விட்டான். மகன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசாமல் போய் படுத்துக்கிட்டானா. கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்பாவோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. பிள்ளைகிட்ட கோபமாக கத்துனது தப்புதாங்கிறது புரிஞ்சுது அவனுக்கு. எழுந்திரிச்சு போனான், படுக்கை இறக்கி போனான். மகனை பார்த்தான். அவன் தலையணையை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அவனை மெல்ல நெருங்கி அவங்ககிட்ட எதமாக பேசுறதுக்கு ஆரம்பிச்சானான். எதுக்குடா அவனுக்கு $10 பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டானா. மகன் சொல்லியிருக்கான், இல்லை டாடி, உனக்கு 1 மணி நேரம் சம்பளம் $20ன்னு சொன்னேன். நீ ஏற்கனவே எனக்கு கொடுத்த பாக்கெட் மணி $10 என்கிட்ட இருக்கு. இப்போ நீ இன்னொரு $10 கொடுத்தீங்கன்னா அதையும் சேர்த்து $20 ஆகிடும். அந்த $20 நான் உனக்கு கொடுத்துருவேன். அப்படி கொடுத்தா நீ என் கூட 1 மணி நேரம் செலவழிப்ப இல்லையா? அதுக்காக தான் $10 கேட்டேன் அப்படின்னு சொன்னானா. அந்த அப்பா கண்ணு கலங்கி போச்சான். ஆதரவோட தன்னுடைய மகனை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாராம். இதுதான் நண்பர் சொன்ன கதை. அமெரிக்கா மட்டும் இல்லை, உலகம் பூராவும் இன்னைக்கு மனித உறவுகள் இப்படி தான் மாறிட்டு இருக்கு. பெரியவர்கள் அறிவுரை என்ன தெரியுமா? உங்கள் குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை பிரித்து விடாதீர்கள் அப்படிங்கிறது தான். அதாவது இன்றைய குழந்தைகள் தங்கள் பிருந்தாவனத்தை இழந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இந்த நிலைக்கு நாம காரணமா இருந்துடக்கூடாது. குழந்தைகளோட விளையாடுவோம், குடும்பத்தோட உறவாடுவோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இன்றைய உறவு முறைக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்தாராம், அவர் பக்கத்துல ஒரு சின்ன பையன். நாம அவரை விசாரிக்கிறோம், யார் இந்த பையன் அப்படின்னா அவர் சொல்றாரு, இவன் எனக்கு தூரத்து உறவு அப்படின்னாராம். இந்த தூரத்து உறவுன்னா எப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் சொல்லியிருக்கிறான், இவன் எங்க அப்பாவுக்கு 8வது புள்ள அப்படின்னானா. கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்னைக்கு பல குடும்பங்கள்ல அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்கள்ல வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாம சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். மனைவி வந்து சேர்ந்தா, சும்மாவே உட்காந்துருக்கிறிய, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டு இருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டு இருக்கா. ஆகும், ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போறேன்னு இருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டு இருக்கான். சரி, அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிடலாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்க அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அதே எப்படி உங்க அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்னு இருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது.
கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதுல வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்கா கட்டி போடக்கூடாதான் இருக்கான். என்னடா சொல்றேன்னா, இவன் உன் மாடு என் தோட்டத்துல வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெல்லாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னா, டே நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ள அது வந்து எப்படிடா உன் தோட்டத்துல மேயும், என்னடா உளர்றேன்னு இருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கல, அதுக்குள்ள எப்படிடா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானா. நம்மளால இப்பதான் புத்தி வந்துதான். அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டானா. இது நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிற ஒரு கதை. சண்டையில தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பத்தி மாமனார் கிட்ட புகார் சொன்னானா, மாமா உங்க பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்து எறிஞ்சு பேசுறா அப்படின்னு இருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு. அவ எடுத்து எறியறது என் மேல படாம ஒதுங்கி நின்னுக்கிறேன் அப்படின்னு நானா. இவன் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவரு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார். இதுதான் அவர் கேட்ட கேள்வி. எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு தெரியல. இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன். திருடர்கள்ல வந்து எத்தனையோ வகை உண்டுங்க. கார் திருடன், சைக்கிள் திருடன், முகமூடி திருடன், எப்படி சொல்லிட்டே போகலாம். இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில திருடர்களை வந்து 2 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு ராத்திரியில திருடுற திருடன், இன்னொருத்தன் பகல்ல திருடுற திருடன். அதாவது பகல் திருடன், ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரிச்சார். என்ன சிரிக்கிறீங்களே, என்ன கள்வர்கள் 4 வகை அப்படின்னு ஆரம்பிச்சார். எப்படின்னு கேட்டேன். சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையான். சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்க, அது ஒரு வகையான். இதை தவிர இன்னும் ஒரு 2 வகை திருட்டு உண்டு. அது என்னன்னா, ஆண்டவன் கிட்ட இருந்து நாம திருடுற திருட்டு, இன்னொன்னு என்னன்னா நம்ம கிட்ட இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார். எனக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் இது, ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஆச்சரியமா. ஆமாங்க, ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்றது இல்லையா. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள பெருமாளுக்கு வந்து கள்வர்னு தான் பேரு. அது மட்டும் இல்ல, திருமங்கையாழ்வார் தம்முடைய திரு நெடுந்தாண்டகத்துல கார்வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது. அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாம திருடுறவங்க. இவங்களை வந்து திருத்தி போடலாம். சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால பொய் கணக்கெல்லாம் எழுதுறாங்க பாருங்க, அவங்க தான் 2வது வகை. 3வது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு. இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு. எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா. பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு. இதுக்கு பேர் தான் ஆத்மாபகாரமா. சரி, இதுக்கு பரிகாரம் என்ன? எல்லாம் இறைவனுடையது, நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம். இதெல்லாம் இருக்கட்டும். 4வது திருட்டு ஒண்ணு சொன்னோம்ல, ஆண்டவன் நம்ம கிட்ட இருந்து திருடுறது. அது எப்படி? ஆண்டவனை வந்து கள்வன்னு சொல்றாங்க, அது சரி. அவர் என்னத்தை திருடினார்? இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்னை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம். ஆனா ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம். அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கள்வன்னு சொல்றது? இது என்ன புரியாம இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க அவங்க. அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது, அருவமா இருக்கிறவன், அதாவது உருவம் இல்லாம இருக்கிறவன். அப்படி உள்ள பகவான் வந்து நம்மள மாதிரி உருவத்துல இருக்கிறான். நம்மள மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு. இந்த உருவம் நம்ம கிட்ட இருந்து திருடினது தானே. அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாம, அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே. அதனால்தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு, இருக்கிறதுலயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார். என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அந்த பெரியவர்.
அதாவது திருட்டை ஆன்மீக நோகத்துல அவர் பார்க்கிறார். நம்ம பார்வையில இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்க உண்டு. அபூர்வமான திருடர்களும் உண்டு. ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில போனான். கொஞ்ச நாள்ல மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான். அப்போ சிறை அதிகாரி அவனுக்கு அறிவுரை சொன்னாராம். ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துடுறிய, உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா? உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நானும் அவன். அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துடுற அப்படின்னாரான் அவரு. அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு நானும் அவன். ஒரு ஊர்ல ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமே நீங்க இங்க எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நானா. அவன் மனசுக்குள்ள என்ன நினைப்புன்னா, இவர் எங்க வர போறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லி விடுவார் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா? அப்படியா, சரி போகலாம், வா போய் ஒரு ரகத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமா போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ள சந்தேகம் வந்துட்டுது. இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சிருக்கான். இருந்தாலும் இனிமே என்ன பண்றது, சொல்லியாச்சு. ரகத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உட்கார்ந்தார். பக்கத்துல ராஜா, அவரு ரொம்ப உற்சாகமா வரார். இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில எளிமையா ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா அப்படி இல்லை. அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையில இருந்தா அரசன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌரியமா தூங்கினார். பகல்ல அரண்மனை தோட்டத்துல உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்துல குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில துறவி மகிழ்ச்சியா இருக்கிறார். மன்னனால அப்படி இருக்க முடியல. அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் நானா. துறவி பார்த்தார். நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் கால தாமதம், நீ அனாவசியமா உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையா இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்ப கூட என்னை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருப்ப, ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு. இங்க வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமா போயிட்டுது. நீ இப்போ என்ன கேட்க போறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், 2 பேரும் அரண்மனையில தான் இருக்கிறோம். நீங்க மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல. இவ்வளவுக்கும் நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை. தினமும் தங்க தேர் கேட்கறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணிகிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்றேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு சேர்ந்தார் துறவி. அங்க போய் சொன்னார், இத பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிட்டு இருந்தேன், இனிமே நான் திரும்பி வர போறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்க கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்ப அந்த துறவி சொன்னார், இப்ப வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனா இருந்தேன், ஆனா எதையும் சொந்தம் கொண்டாடுறவனா இருக்கல. ஆனா நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞர் அரசங்கிட்ட கொடுத்தார். உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்பதான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையா பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா கவலை. நம்ம ஆட்கள் சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆளு இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல. கொடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினிய கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா. அது உனக்கு இப்போ அவசரமா தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான் இவன். எனக்கு தேவைப்படல, அந்த கொடையை நான் யாருகிட்ட வாங்கி இருந்தேனோ
அவனுக்கு இப்போ அது அவசரமா தேவைப்படுது அப்படின்னு நானும் அந்த ஆள். ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இத பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போகுது இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்லை. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கே போயிடு. அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும். அதை செய்யறதில்ல, நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்காரு. சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார். திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க. நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவர் இவரை, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்க இருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ள யாருமே இல்லை, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமா அங்க போறதுக்கு சான்ஸே இல்லை, என்ன தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில் அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அங்க போகாத இங்க போகாதுன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பிசாசு இருக்கு அப்படின்னு பொருளைய கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான். அங்க பேய் பிசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம் தான் தெரியுது உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமா போட்டுது. ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு, பஸ் நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டு வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோல்ல ஒரு கை விழுந்துதான்.